ஹாய் எவ்ரிபடி. ஸோ நீங்கள் பல் எடுத்த பிறகு நீங்கள் என்ன மாதிரி ஃபுட்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம், என்ன மாதிரி ஃபுட்லாம் நீங்கள் தவிர்க்கணும், என்னெல்லாம் ப்ரிகாஷன்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஹாட் அண்ட் ஸ்பைசி ஃபுட், சூடாக காரமாக நீங்கள் எதுவுமே எடுத்துக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. டீ காஃபி பால் எடுத்தாலுமே நல்லா ஆற வச்சு கோல்டாக குடிக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அண்ட் ரொம்ப குத்துற ஐட்டம் லைக் சிப்ஸு முறுக்கெல்லாம் வந்து டோட்டலாக ஒரு 2 days 3 days நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் ரொம்ப மென்று சாப்பிட்ற ஐட்டம்ஸ் லைக் சிக்கன், மட்டன், பரோட்டா, ரோட்டி, சப்பாத்திலாம் நீங்கள் டோட்டலாக தவிர்த்துடணும். அண்ட் நீங்கள் அதிகமாக ஸ்ட்ரா யூஸ் பண்ணி குடிக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா ஸ்ட்ராவில் வந்து ஒரு 2-3 நாளைக்கு நீங்கள் ஸ்ட்ராவை தவிர்த்துறது ரொம்ப நல்லது. நீங்கள் என்னெல்லாம் சாப்பிடலாம் பார்த்தீங்கன்னா, நல்லா கோல்டாக இருக்க ஐட்டம்ஸ் லைக் ஐஸ்கிரீம், ஜூஸ்லாம் நல்லா குடிக்கலாம். பட் நாட் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ். ஃப்ரெஷ் ஜூஸ் நீங்கள் தாராளமாக குடிக்கலாம், பட் வித்தவுட் ஸ்ட்ரா. டம்ளர் சப்பிச்சல் கொடுக்குறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அண்ட் என்னெல்லாம் ஃபுட் ஐட்டம்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா, நல்லா சாஃப்ட் டயட்டுக்கு நீங்கள் மாறணும். ஃபார் 2 to 3 days பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபுட் பார்த்தீங்கன்னா, இட்லி, பிரெட்டு, கஞ்சி, இடியாப்பம், உப்மா, ரசம், ரைஸ் தான் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். பட் என்ன வெரி சாஃப்ட் கன்சிஸ்டன்சி. நீங்கள் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, பல் எடுத்த இடத்துல வந்துட்டு உங்களோட விரலையோ நாக்கையோ வச்சு தயவு செஞ்சு பார்க்காதீங்க. தட் வில் டிலேயோ ஹீலிங் ப்ராசஸ். அண்ட் நீங்கள் பல் எடுத்த இடத்துல வந்து தாராளமாக வந்துட்டு நீங்கள் வாயை சுற்றி பல்கெல்லாம் நீங்கள் ப்ரஷ் பண்ணலாம். பட் அந்த இடத்துல ரொம்ப குத்தி ப்ரஷ் பண்ணாதீங்க. அண்ட் ரொம்ப ஓவர் கார்க்லிங் அண்ட் ஓவர் ஸ்பிட்டிங் பண்ணாதீங்க. பல் எடுத்த உடனே துப்பிட்டே இருந்தாலோ வாய்க்கு ஒப்பிஷோ இருந்தாலும் உங்களுக்கு புண்ணு ஆகிறது வந்து ரொம்ப டிலே ஆகும். அண்ட் உங்களுக்கு ஒரு சின்ன வீக்கமோ இல்லை வலியோ இருந்தால் அந்த இடத்துல வந்து என்ன பண்ணலாமா, தாராளமாக நீங்கள் ஐஸ் கட்டி எடுத்து இந்த ஒத்தரம் கொடுக்கலாம் நீங்கள். பட் வந்துட்டு ரொம்ப ஹாட்டோ இல்லை தைலம் போடுறதுலாம் நீங்கள் தவிர்த்துடலாம். ஸோ பல்லு எடுத்த பிறகு இந்த டிப்ஸ்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி சீக்கிரமாக ஹீல் ஆகுங்க. தேங்க்யூ.